50 பேருக்கு நம்ம வீட்டுல சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்குது. நம்ம ரெயின்சிகாவோட பர்த்டே செலிப்ரேஷன் இப்பிலிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையில சீக்கிரமாவே ரெடி ஆயிட்டு சிக்கன் வாங்குறதுக்கு கடைக்கு வந்துட்டேன். ரொம்ப பெருசாவும் இல்லாம சின்னதாகவும் இல்லாம மீடியம் சைஸ்ல வெட்டுங்க அப்படின்னு சொல்லி கடைக்காரங்க கிட்ட சொல்லிட்டேன். அவங்களும் நமக்கு 50 பேருக்கு தேவையான சிக்கனை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சிக்கன் கொண்டு வந்த உடனே பிரியாணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கான இன்கிரீடியன்ஸை நேற்று நைட்ல இருந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. என் ஒய்ஃப் ஹெல்ப்புக்கு யாருமே கூப்பிடல. 50 பேருக்கு பிரியாணி ஒரே ஆளை செஞ்சு முடிச்சிட்டாங்க. ரெடி பண்ண சிக்கன் பிரியாணி எல்லாமே பேக் பண்ணியாச்சு. நம்ம ரெயின்சிகா பாப்பா பாக்ஸ்ல எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க பாருங்க. பிரியாணி பாக்ஸ் எல்லாமே நம்ம கார்ல எடுத்து வச்சாச்சு. இந்த பிரியாணி பாக்ஸ் எல்லாமே பசியோட இருக்கிற மக்களுக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்க போறோம். சோ நம்ம ரெயின்சிகா பாப்பா கையால எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஒருத்தர் நான் ரொம்ப பசியோட இருக்கேன், எனக்கு இன்னொரு பாக்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாரு. சோ பசியோட இருந்த எல்லாருக்குமே 2 பாக்ஸா கொடுத்துட்டோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்க பசியோட இருக்கிற மக்களை தேடி தேடி கொண்டு போய் கொடுத்தோம். அவங்களுமே நம்ம ரெயின்சிகா பாப்பாக்கு விஷ் பண்ணாங்க. இன்னைக்கு 50 பிரியாணி பாக்ஸ் கொடுத்துட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாருக்குமே தேடி தேடி கொண்டு போய் கொடுத்துட்டோம்.